Good morning, students. This is third class, class 3. We are going to learn verb. Parts of speechல வந்தது இல்லையா verb பற்றி. verbக்குள்ள கருத்து முடிந்த verb, கருத்து முடியாத verb அப்படின்னு ஒரு டிவிஷன் வரப்போகுது. இப்போ கருத்து முடிந்தது, அதனால் அந்த ஹெட்டிங் கொடுக்குறாங்க anomalous finites, அதாவது auxiliary. as general heading. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா auxiliary verb அல்லது special verb அல்லது helping verb, இப்படி ஒரு டிவிஷன் பிரிக்கிறாங்க. இன்னொரு வகையான இப்படி இருக்குது, இதில் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்சம் தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் நான் இங்கிலீஷ்க்கு வர்றேன். auxiliary verb, special verb அல்லது helping verb. அடுத்த டிவிஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், look at the board. interrogative words, WH கொஸ்டின் ஆரம்பிக்க நமக்கு தெரியும் சின்ன கிளாஸ்லேருந்தே. WH வாட், வேர், வென், விச், ஹூ, ஹூஸ், ஹவு, ஹவுட, ஒய், இதெல்லாம் வருது. இது கேள்வி வார்த்தை. இந்த கேள்வி வார்த்தை ஒரு பக்கம், இந்த ஆக்சிலரி வெர்பு ஒரு பக்கம். இந்த ஆக்சிலரி வெர்பில் பி ஃபார்ம், பி எந்த வடிவத்தில் வருகிறது என்றால் ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். நான் வேகமாக போயிட்டு அடுத்தது வருவேன், ஸ்லோவாக்குவேன். ஹாவ் ஃபார்ம், ஹேஸ், ஹாவ், ஹேட். do form, do, does, done. will, would, shall, should, can, could, may, might, must, should, ought to. dare, dare not. need, need not. used to. இப்போது அடுத்த பக்கத்துக்கு வாங்க, அது ரொம்ப கிளியராக இருக்கும். இன்னொன்று தெளிவாக எழுதியிருக்கிறேன் உங்களுக்காக. இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை தமிழில் சொல்லிடுறேன். ஆக்சிலரி verb அல்லது ஸ்பெஷல் verb அல்லது ஹெல்பிங் verb. இன்ட்ராகேட்டிவ் இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு செக்ஷனில் பகுதியில் உள்ள வார்த்தைகளை வைத்து தான் நம்ம ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறோம். இப்போது இந்த பி என்ன வடிவத்தில் வருகிறது, ஹாவ் என்ன வடிவத்தில் வருகிறது, டூ என்ன வடிவத்தில் வருகிறது, அதோட வில், வுட், ஷால், ஷுட் இதெல்லாம் வாஸ்து காட்டினேன். இது அவ்வளவும் சேர்ந்து ப்ரைமரி ஆக்சிலரிஸ், மோடல் ஆக்சிலரிஸ், குவாசின்னு பிரிச்சுருக்கோம். இருங்க, இது மொத்தமாக இது எத்தனை இருக்குன்னா 24 ஆக்சிலரி வெர்ப். 24 நிறைய இருக்குது. இந்த 24 ரொம்ப பிரயோஜனமானது, நம்ம யூஸ் பண்ணுறது. கிராமர் புக்கிலெல்லாம், மூலப்பொருள் புக்கிலெல்லாம் பார்த்தோன்னா எக்கச்சக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். Now we have got 24. இந்த 24ல் இந்த டூ, டஸ், டிட், டன்னை சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் வீட்டில் அப்புறம் எண்ணி பாருங்கள். டூ, டஸ், டிட் சேர்க்காமல் எண்ணி பார்த்தா 24 வரணும். 24 இருக்குது. இந்த 24ம் துணை வெர்பு. உதாரணம் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறீங்களா? எப்படின்னா, மேரி இஸ் கோயிங் to cook. மேரி இஸ் கோயிங் டு குக். மேரி குக் பண்ண போகிறாள். இஸ் கோயிங் டு குக். இஸ் கோயிங், இஸ் வந்திருக்கு. குக் அது மெயின் வெர்ப். அதுக்கு துணையாக இஸ் கோயிங் வருது, சுட்டி காட்டுது. இஸ் கோயிங்னா செய்ய போகிறாங்க, நாட் குக்டு, இன்னும் சமைக்கலை. அப்படி மெயின் வெர்ப் அது, அதுக்கு துணை செய்வது இந்த வெர்ப் அத்தனைக்கும் நமக்கு உதாரணம் இருக்குது. சாரி, இப்போ பார்த்தா பி ஃபார்ம் எந்த வடிவத்தில் வருதுன்னா ஆம் ஆக, இஸ் ஆக, வாஸ் ஆக, ஆர் ஆக, வேர் ஆக. ஹாவ், ஹேஸ், ஹேட், ஹாவ் ஃபார்ம். டூ ஃபார்ம், டூ, டஸ், டிட், டன். வில், வுட். இதில் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பி ஃபார்மில் இருந்து டூ ஃபார்ம் வரைக்கும் உள்ள ஆக்சிலரியை ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப். திருப்பி சொல்கிறேன், ப்ராக்கெட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒருவேளை இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு 4 ரோடு 8 ரோடு போல் தெரியுமோ என்னமோ. அதனால் கிளாரிட்டியோடு சொல்கிறேன், நல்லா மெதுவாக சொல்கிறேன், நிறுத்தி சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ப்ராக்கெட் கிளியராக இருக்கும். இப்போ முதல்ல எப்படியோ தெரியும் பார்த்த உடனே, ஆனால் இப்போ நான் சொன்ன பிறகு உங்களுக்கு கிளியராக இருக்கும். எப்படின்னா, பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம், இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் ப்ரைமரி வெர்ப்ஸ். தலையானது, பிரின்சிபல், இப்படி தலைவி போல் முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வில், would, shall, should, can, could, may, might, must. இந்த மஸ்ட் வரைக்கும் நான் ப்ராக்கெட்டை நீட்டியிருப்பேன், கவனிங்க. இது வரைக்கும் உள்ளதுக்கு பேர் மோடல் ஆக்சிலரிஸ். மோடல் கீழே பாருங்கப்பா. மோடல்னா என்ன? மோடல் ஆக்சிலரிஸ் இண்டிகேட் எதை காட்டுது?
ஆட்டிடியூட், ஒரு பர்சனுடைய தன்மை, அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க, எப்படி முகத்தை வச்சுக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஆட்டிடியூட். அவங்களுடைய எய்ம் என்ன, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன, நடவடிக்கை என்ன, ஆட்டிடியூட். ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள் என்ன, எபிலிட்டி, திறமை என்ன, பாசிபிலிட்டி, என்ன முடியும் அவர்களால். பெர்மிஷன், எதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எந்த மாடலில் கேட்குறாங்க, எந்த எட்டிக்கெட், மரியாதையுடன், எந்த மேனஸுடன் கேட்குறாங்க. ஆப்ளிகேஷன், மஸ்ட், டியூட்டி, இட் இஸ் ஆப்ளிகேட்ரி. கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். 40 days ஆப்ளிகேட்ரி ஃபாஸ்டிங், 30 days ஆப்ளிகேட்ரி, சண்டேஸ் ஆப்ளிகேட்ரி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்துலேயும் இந்த வார்த்தை ஒரு ஆப்ளிகேட்ரி இருக்குது. ஏன்னா இப்போ விரதம் இருக்கிறது, இத்தனை நாள் சிலர் ஒரு நேரம் சாப்பிட்றது அல்லது முழுசாக சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் மஸ்ட். இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா ரிலீஜன்லேயுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆப்ளிகேட்ரி. அதுக்காக சொன்னேன், அதையும் நினைவு. ஆப்ளிகேஷன், கம்பல்ஷன், வற்புறுத்துறது, இதெல்லாம் கலந்தது தான் மோடல் ஆக்சிலரிஸ். அடுத்தது ஷுட்டு, ஆட் டு, டேர், டேர் நாட், நீட், நீட் நாட், யூஸ்டுக்கு பேர் செமி அல்லது குவாசி ஆர் செமி ஆக்சிலரி. இப்போது இதற்கு உதாரணம் வருது. இதுக்கு முன்னால் ஒரு சில ஜென்ரலானதை சொல்கிறேன். இந்த 24 எது சேராது, டூ, டஸ், டிட், டன். அதை விட்டுட்டு நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 24 வரும். இந்த 24 auxiliaries are called auxiliary verb, special verb, helping verb. This is also called yes or no answers question. When we start with these auxiliary verbs, the answer will be not in the statement, simply statement இருக்காது, yes அல்லது நோன்னு இருக்கும். உதாரணம் பாருங்கள், am I tall, is she there, was she there, are you the students of this college, were you working here, have you done, has she done, had they done the work. Past participle வருது, have ஓட past participle வருது. Do you like, does she like, did she like, have you done, have you done, do, does, did, done. Will பாருங்க, will you come with me, would you like to come with me, would you help me, shall I come and help you, should I come with you, நான் வரணுமா உன்னோட. can I, என்னால் முடியுமா, இந்த வேலையை கொடுக்குறியே என்னால் முடியுமா. can I do, could I do, may I come in. நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் பேசுகிற ஒரு சரளமான வார்த்தை ஸ்கூலில் டீச்சர் மே கம் இன் அப்படி சொல்லிட்டு வருவீங்க. நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன், மே கம் இன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். must I do this work, must I pay the fees, should I pay the fees, should I go now, should I, அப்படி should, ought to, கொஞ்சம் அதிகமாக. அது திருப்பியும் எல்லாமே திருப்பி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்துட்ருக்கோம். ought to, மாரலாக கட்டாயம் செய்ய வேண்டியது, சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க வேண்டியது. யூ ought to have done it, ஜட்ஜி சொல்கிறார், நீ செய்திருக்க வேண்டும். பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ இதை செய்திருக்க வேண்டும், எக்ஸ்கியூஸாக கேட்குற அப்படிங்கிறாங்க. யூ ought to have done it, you should go, don't avoid it, you must do. வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில். நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவதற்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கியிருக்கோம். கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண, கொஸ்டின் எடுப்பதற்கு ஆக்சிலரி வெர்பும் இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸும் தேவைப்படுது. ஆக்சிலரி வெர்பில் கொஸ்டின் எடுக்கும் பொழுது எஸ் அல்லது நோ எப்படி வரும்னா, ஒன்றில் கம்ப்ளீட் சென்டென்ஸில் வரும், ஷார்ட் ரெஸ்பான்ஸில் வரும், ஷார்ட்டஸ்ட் ரெஸ்பான்ஸில் வரும். உதாரணமாக, do you like milk, yes I like milk, ஃபுல்லாக சொல்கிறோம், கம்ப்ளீட் சென்டென்ஸ், yes I like. மூணாவது எஸ். அப்போது ஆக்சிலரியில் கேள்வி கேட்கும் பொழுது, ஆக்சிலரி வெர்பில் கொஸ்டின் ஆரம்பிக்கும் பொழுது பதில் எப்படி இருக்கும், எஸ் அல்லது நோ. அதனால் அதுக்கு பேர் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். பக்கத்து காலத்தை பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ், வாட், வென், வேர், விச், ஒய் வருது இல்லையா. இதில் ஆரம்பிக்கும் பொழுது கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். What is your name? My name is Rajan. When will be the meeting start? When will you come?
ஃபார் எக்ஸாம்பிள் வென் வில் யூ கம், ஐ வில் கம் அல்லது ஐ ஷால் கம். அவங்க டெஃபினிட்டாக வரதா இருந்தால் ஐ வில் சொல்கிறாங்க. ஐ மே கம் அப்படி. வெர் இஸ் யுவர் ஹவுஸ்? மை ஹவுஸ் இஸ் இன் த நார்த் கார் ஸ்ட்ரீட் ஆர் சம்பர். விச் இஸ் யுவர் புக்? ஒய் டு யூ லைக், வாட் டு யூ லைக் அப்படிங்கும் பொழுது ஆன்சர் எப்படி இருக்கும்? ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், முழு வார்த்தையில். ஆனால் ஆக்சிலரி வெர்பில் கொஸ்டின் கேட்கும் பொழுது எஸ் ஆர் நோவில் இருக்கும், ஆரம்பிக்கும். எஸ் அல்லது நோ. அந்த ஷார்ட் ரெஸ்பான்ஸ்லேயும் முடிக்கலாம். எஸ் ஐ நோ, எஸ் ஐ ட்ரிங்க் அப்படி ஷார்ட்டாக முடிக்கலாம். கம்ப்ளீட் சென்டென்ஸ்லேயே முடிக்கலாம். எஸ் ஐ லைக் மில்க். டு யூ லைக் மில்க்? எஸ் ஐ லைக் மில்க். அல்லது எஸ் ஐ லைக் அல்லது எஸ். ஆக ஆக்சிலரி வெர்ப் எஸ் ஆர் நோவில் முடியுது. இன்ட்ராகேட்டிவ் வந்து கம்ப்ளீட் சென்ஸில் முடியுது. இந்த இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து இன்னொரு வேலையும் செய்யுது. அதில் பாருங்கள், ரெண்டாவது காலத்தில் பாருங்கள். தீஸ் ஆர் ஆல்சோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் வி லிவ்டு. இந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் எங்கே வாழ்ந்தோமோ அதுதான் இந்த வீடு. அப்படி வேர் வி லிவ். அப்போ வேறுங்கிற கொஸ்டின் வேர்டு ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக வருது. திஸ் இஸ் த கேமரா. யூ லென்ட் மீ லாஸ்ட் வீக். இது கேமரா, இது உங்கள் கேமரா. நீங்கள் போன வாரம் எனக்கு கொடுத்தீங்க. 2 சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸை இணைக்கிறது ரிலேட் பண்ணுது. அதனால் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். கேமரான்னு வராமல் அதுக்கு பதிலாக விச் வருது. திஸ் இஸ் த கேமரா விச் யூ லென்ட் மீ லாஸ்ட் வீக். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் இஸ் த பர்சன் whom I want to meet. இப்போ வந்து மாடர்ன் ட்ரெண்டில் இங்கிலீஷில் ஹூம் வர்றதில்ல. ஹூ டு யூ வாண்ட் டு, ஹூம் இல்லையா பேசுகிறதில்ல. இப்போ அதை கொடுக்கறதில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திருப்பி இங்கே வாங்க. இந்த ஆக்சிலரி 24ல் மோடல் ஆக்சிலரியை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைமரியை பைஹார்ட் பண்ணுங்கள். பி ஃபார்ம் எந்த வடிவத்தில் வரும்? ஆம், இஸ், வாஸ் ஆர் வேர். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட். ஒன்ஸ் ஷீ வாஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் காலேஜ், வாஸ் பாஸ்ட் டென்ஸ். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் ஹியர். வி வேர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ். அப்போ பி ஃபார்ம் எப்படி வருது? ஐ ஆம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இஸ். எக்ஸாம்பிள் வரும். ஷீ வாஸ் பாஸ்ட் டென்ஸ். ஹாவ் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹாவ், ஹேஸ், ஹேட். ஐ ஹாவ் டன், யூ ஹாவ் டன், ஷீ ஹாஸ் டன், they had done. do ஃபார்ம். do வந்து ஆக்சிலரி வெர்பாகவும் வருது, மெயின் வெர்பாகவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் டு யூ டூ? அந்த முதல் do வந்து ஆக்சிலரி. ரெண்டாவது do வந்து ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். அடுத்தது வில் யூ கம், வருவாயா? would you like to come, உனக்கு வர விருப்பமா? shall I come, should I come, கட்டாயம் வரணுமா? can I do, என்னால் செய்ய முடியுமா? could I do, செய்ய முடிந்ததா, past tense. may come in, might, it might rain. அப்படின்னா க்ளவுட்ஸ் நிறைய இருக்குது, நிச்சயம் வரும். it might rain, take an umbrella. வீட்டில் சொல்கிறாங்க. அப்படின்னா நிச்சயம் மழை வர்ற மாதிரி க்ளவுட்ஸ் இருக்குது, பிளாக் க்ளவுட்ஸ் அப்படி இருக்குது. அப்படி நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? it might rain. ஷுவராக தெரிகிறதுனால might rain. must, you must pay the fees, you must not talk in the class, you must go out, you must follow these rules. அப்படி ஷுட்டு அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். யூ ஷுட் கோ, டோன்ட் எஸ்கேப், டோன்ட் சீட். ஆட் டு ஏற்கனவே நான் சொன்னேன். இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. டேர், என்ன தைரியம் உனக்கு? ஹவு டேர் யூ கம் அண்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹவு டேர். டேர் நாட், எனக்கு பயம் இல்லை. நீட், தேவை. நீட் நாட், தேவையில்லை. யூஸ் டு, இப்படியே நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற பாருங்க. நம்ம கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஷாம்பு இப்போ யூஸ் பண்ணுறீங்களா? இந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த 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 பொடியோ ஏதோ பவுடரோ யூஸ் பண்ணுறீங்களா? அல்லது சமையலுக்கு இதை யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறோம்? சில சமயம் ஐ யூஸ் டு டூ, அல்லது எப்படி செய்கிறீங்க? ஐ யூஸ் டு டூ லைக் தட், ஐ யூஸ் டு கோ பை தட் வே, அந்த வழியே போகிறது வழக்கம். பட் நவ் ஐ டோன்ட் கோ தேர், ஐ டோன்ட் ஃபாலோ தட், ஐ டோன்ட் யூஸ் தட், ஐ யூஸ் டு கெட் இட், ஐ யூஸ் டு பை, பட் நவ் ஐ டோன்ட் பை. நான் போவது வழக்கம், யூஸ் டு. டேர், என்ன தைரியம்? டேர் நாட், நெகட்டிவ்.
நீட் அவசியம், நீட் நாட் அவசியம் இல்லை. யூஸ் டு போவது உண்டு, இந்த வாங்குவது உண்டு வழக்கம். யூஸ் டு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசென்ட்னா யூஸ் டு மட்டும் போடணும். இதை எப்படி பிரிச்சுருக்காங்க மறுபடியும்? நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். பி ஃபார்ம் ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம். இந்த மூன்றையும் ப்ரைமரி ஆக்சிலரின்னு நல்லா மனதில் பதிய வச்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது பிரிவு என்ன? மோடல் ஆக்சிலரிஸ். மோடல் ஆக்சிலரிஸ் வந்து வில்லிருந்து மஸ்ட் வரைக்கும் அந்த கோடு போட்டிருக்கேன், லுக் அட் தி போர்டு. அப்புறம் ஷுட்டிலிருந்து யூஸ்டு வரைக்கும் குவாசி, செமி ஆக்சிலரி. இப்போ இதுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, fill up the blanks with primary auxiliary, fill up the blank with modal auxiliaries, fill up the blank with quasi or semi auxiliary அப்படி கொடுப்பாங்க. fill up the blanks with question word அப்படி கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு உதாரணமாக நான் அடுத்த பக்கத்தை இப்போ பார்க்க போகிறோம் அடுத்த போர்டில். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பி ஃபார்ம் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ். ப்ளீஸ் லிசன். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் வாஸ்து காட்டுறேன் பாருங்கள். நவ் லுக் அட் திஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். ஆம் ஐ டால்? ஆம் ஐ. ஆம் ஐ கரெக்ட்? எஸ் அல்லது நோ. இஸ் ஷி தேர்? இஸ் ஹி தேர்? அவன் அங்கே இருக்கானா? இஸ் ஹி இன் த ரூம்? ஆர் யூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ்? ஆர் வேர் யூ ஒர்க்கிங் ஹியர் பிஃபோர்? முன்னால் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தீர்களா? வில் யூ கிவ் மீ யுவர் கேமரா? உன்னுடைய கேமராவே கொடுக்க முடியுமா? வில். ரிக்வெஸ்ட். would you kindly come to help? request. would you kindly. have you gone to ஊட்டி? போய் இருந்திருக்கிறாயா? போய் இருந்தாயா இல்லை இருந்திருக்கிறாயா. have gone past participle. have you gone to ஊட்டி? has she done the homework? present perfect tense. has she done? has she done? has done. do, did, done. go, went, gone. have, has, had வந்தாலே past participle. அப்போ இது மெயின் verb. கான்ங்கிறது மெயின் verb, டன்னுங்கிறது மெயின் verb. have you been? பி ஃபார்ம். have you been அது வந்து பி ஃபார்மில் பேசுகிறது. should I pay the fees? pay மெயின் verb. திருப்பி விட சொல்லலாம், கவனிங்க. ஆர் யூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ்? இருக்கிறீங்களா? வேர் யூ ஒர்க்கிங் ஹியர் பிஃபோர்? அடுத்தது பாருங்கள். வில் யூ கிவ் மீ யுவர் கேமரா? வில். கிவ். கிவ் வந்து மெயின் verb, வில் வந்து auxiliary verb. would you kindly come to help? come. to help main verb, would auxiliary verb. have you gone to ஊட்டி? go, went, gone main verb. have auxiliary verb. has she done main verb, had done auxiliary. had you been? should I pay the fees? should auxiliary. pay main verb. may I come in? you ought to have done it. செய்திருக்க வேண்டும். ought to have done it. do, did, done. அந்த இடத்துல auxiliary verb கிடையாது, வேலை. do, did, done. அந்த do, does, did, doneன்னு auxiliary verbல ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே இந்த do வந்து ஆக்ஷன். did you do that? have you done? do, did, done. how dare you come and ask like this? இது. Students, let me continue. Modal auxiliaries எதெல்லாம்? will, would, shall, should, can, could, may, might, must. இந்த modal auxiliariesக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். fill in the blanks either with will or shall. உதாரணம் ஒன்று இருக்குது பாருங்கள். thou shall not steal. they dash remain in the lockup till tomorrow. நாளை வரை லாக்கப்பில் இருப்பார்கள். வில் போடணுமா ஷால் போடணுமான்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நான் இப்போ ஆன்சர் சொல்லலை, ஈஸி. ரெண்டில் ஒன்று போடணும்னு கொடுத்ததுனால நீங்கள் தாராளமாக சந்தேகம் இல்லாமல் போட்டுருவீங்க. ஆனாலும் எல்லாம் ஆன்சர் இப்போ கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் நிரப்பிக்கிறலாம். நம்ம ஹோம்ஒர்க்காக அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. they dash remain. he dash sit for his examination next month. அவன் நெக்ஸ்ட் மந்தில் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் பண்ணுவான், தோன்றுவான், எழுதுவான்னு அர்த்தம். அப்போ வில் வருமா ஷால் வருமானு பாருங்கள். ஐ டேஷ் லீவ் த ஹவுஸ் வென் ஹீ கம்ஸ். அவன் வரும்பொழுது நான் வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன். we dash help you if you remain honest. நீ உண்மையானவனாக இருந்தால், சின்சியராக, அதாவது
உண்மையானவனாக இருந்தால் நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன், இந்த அர்த்தம். அப்போது இந்த 5க்கும் எதுலெல்லாம் வில் வரும் ஷால் வரும்னு நிச்சயமாக நீங்கள் போட்டுருவீங்க. ஆக இது ஒரு ஹோம்ஒர்க். அடுத்தது பாருங்கள், செகண்ட், fill in the blanks either with. ஈதர்னா 2ல் 1ன்னு அர்த்தம். ஈதர் ஆர் neither nor, with should or would. fill in the blanks either with should or would. டெஃபினிட்டாக should அல்லது would தான் வரும்னு தெரியும். இந்த சவுண்ட்லேருந்து கண்டுபிடிக்கும். சில சமயம் சவுண்டு பண்ணோம் நமக்கே தவறுன்னு, அதை வச்சு கிராமர் இல்லை, ஆனாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சில சமயம் கஷ்டமான ஒரு மாரல் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எய்முக்கு வேலை செய்யும் பொழுது, ஒரு கஷ்டத்தை சமாளிக்கும் பொழுது ஷுட்டு போடவா உட்டு போடவான்னு நமக்கே ஒரு சவுண்டு கிடச்சிரும், நம்மளே போட்டுருவோம். நீங்கள் போட்டுருவீங்க, டெஃபினட்டாக நிச்சயமாக போட்டுருவீங்க. அதனால் இது ஹோம்ஒர்க். ஓகே, ஐ டேஷ் கோ டு ஸ்கூல் நவ். நான் ஷுட்டா உட்டா? ஹி வாஸ் ஷுவர் ஹீ டேஷ் வின். யூ டேஷ் கோ டு ஸ்கூல் டுமாரோ, நாளைக்கு போவாய். யூ டேஷ் யூ மைண்ட் மூவிங் அலாங் எ லிட்டில். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறியா? அதை மைண்டு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? அப்படி அதை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். டேஷ் யூ மைண்ட் சிட்டிங் டவுன். நம்மெல்லாம் பெஞ்சில் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் இடிச்சிக்கிட்டே இருக்காங்க, நீ கொஞ்சம் கீழே உட்காந்துக்கிறியா? ஐ ஹோப் யூ ஓன்ட் மைண்ட் இட். நீ அதை சட்டை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், அது பெருசாக நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கீழே உட்கார்றத குறைவாக நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கீழே உட்காரியா அப்படின்னு ஒரு தயவாக கேட்குறோம். டேஷ் யூ கம் வித் மீ. நீ உன்னால் வர முடியுமா? அப்போ ஷுட்டு விட்டு நிச்சயம் போட்டுருவீங்க. அடுத்தது 3வது, fill in the blanks with either. ஈதர்னா இதாவது அதாவது. மே ஆர் மைட். ஐ விஷ் ஐ டேஷ் கோ. மேயா மைட்டான்னு பாருங்கள். டேஷ் ஐ அக்கம்பனி யூ. ஐ மேவா ஐ மைட்டான். யூ டேஷ் கான்ட்ரிபியூட். கான்ட்ரிபியூட்னா உனக்கு முடிந்ததை கான்ட்ரிபியூஷன் தமிழில் என்ன சொல்கிறோம்? கான்ட்ரிபியூஷன்னா இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க, யாருக்காவது உதவி செய்கிறோம், நீ ஒரு 10 ரூபா கொடு, நீ 20 ரூபா கொடு, அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அவங்க கொடுக்கறது. தமிழில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், பகிர்ந்து கொடுக்குறோம். அதனால் யூ டேஷ் கான்ட்ரிபியூட் எ ருப்பி டு அவர் பாய்ஸ் ஃபண்ட். 1 ருப்பி கேட்குறாங்க, அதை தயவாக கேட்குறாங்க, ஒன்றில் முடியுமா கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. ஹீ டேஷ் கம் பட் வி ஷால் நாட் வெயிட் ஃபார் ஹிம். அவன் வரலாம், நம்ம அதனால் அவன் வரலாம், ஆனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அவனுக்காக. 4வது, ஐ தாட் ஹீ டேஷ் பி அட் ஹோம். அவன் அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஐ டேஷ் இட் டேஷ் ரிமைன் டுமாரோ. இட்டு அது டீ வரணும், இட் டேஷ் ரெயின். ரெயின் சொல்லும்போது இட் ரெயின் தானே சொல்லுவோம். இட் ரெயின்டு. இந்த ரெயின்டு இல்லை, இட் ரெயின்டு. அதனால் இட் ரெயின்டு, அதில் டீ மிஸ் ஆகுது. ப்ளீஸ் யூ ஹாவ் த டீ தர். இட் டேஷ் ரெயின் டுமாரோ. இந்த பக்கம் உங்களுக்கு மாடல் ஆக்சிலரிஸ் ஹோம்ஒர்க். ஸோ ஐ ஹோப் யூ வில் டூ இட் வெரி வெல். நவ் ஒன்ஸ் அகெயின் யூ கோ த்ரூ திஸ், லேர்ன் பை ஹார்ட். நல்லா மனதில் பதிய வைங்க. பி ஃபார்ம் எதெல்லாம் வரும். இன்னும் எக்ஸசைஸ் இருக்குது. ஆம் எப்போ வரும்? ஃபஸ்ட் பர்சன். இஸ் எப்போ வரும்? தேர்ட் பர்சன் ஹீ ஷி இட் சிங்குலர். வாஸ் எப்போ வரும்? ஒருமை பாஸ்ட் டென்ஸ். ஐ வாஸ் எ டீச்சர் ஹியர். ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஹியர். ஷீ வாஸ் எ டீச்சர். ஹீ வாஸ் த ஒர்க்கர் ஹியர். வி ஆர், தே ஆர், வி ஆர், வி வேர், have, present tense. டென்ஸ் வருது, 12 டென்ஸு. அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் முதல்ல தயார் பண்ணுறோம். ஹாவ் எப்போ வரும்? பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வரும், உங்களுக்கு தெரியும். ஹாவ் யூ டன் த ஒர்க், ஹாவ் யூ ஃபினிஷ்ட், ஹாவ் யூ கான். இர்ரெகுலர் வெர்ப், ரெகுலர் வெர்ப் யூஸ் பண்ணும்போது ஈடியோ அல்லது இர்ரெகுலராக வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வவ்வல்ஸ் இருக்கிற வெர்ப் வந்து மாறும் இல்லையா? கிவ், கேவ், கிவன். ஈட், ஏட், ஈட்டன், அப்படி. ஆக ஹாவ், இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோன்னா 12 டென்ஸை நல்லா விளங்குறதுக்காக இதை இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 12 டென்ஸ் வரும் பொழுது இந்த பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம், வில் எல்லாம் அதில் ஃபிட்டப் பண்ண போகிறோம். அப்போது
நம்ம இதெல்லாம் சுற்றி தயார் இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் தயார் பண்ணிக்கிட்டோம். என்ன வகையான சென்டென்ஸ் தயார் பண்ணிட்டோம். நவுன் என்னென்னு தயார் பண்ணுறோம். இப்போ ஆக்சிலரி மெயின் தயார் பண்ணுறோம். இனி லிஸ்ட் ஆஃப் வெர்ப் படிக்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் அட்வர்ப் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தா நீங்கள் தன்னால் சென்டென்ஸ் எழுதிடுவீங்க, பேசிடுவீங்க. எரர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபைண்ட் அவுட் த எரர்னு. அப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க.